13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய்ச் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. 3 குறிப்புகளை பார்க்கிறோம். ஒன்று, காலத்தை அறிந்தவர்களாய். நாம் வாழும் இந்த காலம் இது எந்த காலம் என்பதை அறிந்தவர்களாய். இரண்டாவது, இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? 12ஆம் வசனம் 14ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கு. நடக்க போகல. மூன்றாவது, ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது. எந்த ரட்சிப்பு? 1000 வருஷத்துக்கு முன்னே ரட்சிப்பு உலகத்தில் வந்துட்டு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னே ரட்சிப்பு வந்தாரு. ஆத்ம ரட்சிப்பு. இன்னொரு அடுத்த ரட்சிப்பு வரப்போகிறது. சரீரம் மீட்பாயிலே புத்திரத்தில் சரீரம் மீட்கப்பட போகிறது. உங்கள் சரீரம் ஆக்கப்பட போகிறது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இது சீக்கிரமாய் சம்பவித்த பொழுதுமே என்னையோ நடக்கும். நீங்க நினைச்சுட்டீங்க. உங்க கண்காண ஏன் கண்காண சம்பவம் நடக்க போகிறது. அதைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நான் பேச. காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக மிக பக்கத்துல வந்து விட்டது. ஆதாரத்தோடு நாம் சிந்திக்கிறோம். ஆகினால பரிசுத்தத்தை காத்துக்கொள். பரிசுத்தம், பரிசுத்தம், என்ன பரிசுத்தம்? யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்து கொள்கிறார். பரிசுத்தம் ஒரே நாளில் வந்துடாது. கருக்கெல்லாம் வரும், சோதனை வரும். பலத்தை காத்தடிக்கும் உங்களுக்கு கீழே தட்டிடும். நான் தான் சோதனை கொண்டுருவான். நீங்க நல்லா தான் போயிட்டுருவான். காலை தட்டிட்டுவான். உதவுவேன். சரியான போக்கு உங்களை குடியில தள்ளுவான் தள்ளுவான். அதனால சின்ன குழந்தை நடக்க ஒரே நாள் படிச்சுமா? நீண்ட காலத்தில் அந்த ஆயுஷப்படுவதற்கு அதனால்தான் ஆலய ஆராதனை, மூலிகை ஜபம், உபவாச ஜபம், வீட்டு ஜபம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் இருக்கு வைப்பாங்க. இதுவரைக்கும் இயேசுவை போல் ஆகிற வரைக்கும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல் நீங்கள் சுத்தம் சுத்தம் சுத்தம்.
சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விருப்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விருப்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாரிநீச பாரிநாயிகம் செய்ய மாட்டேன் பாரிநீச பாரிதுத்த கூட்டம் நடுவே சொல்லி தீடும் சுத்த ஜோதியே வேலையை ஆடி ஆனந்தம் பாரிரோ ஆடி ஆனந்தம் பாரிரோ ஆதாயத்தை எடுத்துக்கொள்ள எதுக்காக வரப்போகிற ஆவியை ரட்சிக்க வரப்போல ஆவிகளை பட்சிக்கவும் பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளவும் பதினான்காம் அதிகாரம் 3வது யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தமடைய உண்டு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்கிறேன். அங்க ரெடியான உடனே வீடு ரெடியான உடனே வீடு ரெடியாகி காரியத்தை சொல்லிட்டு ஒளி பார்த்துருக்கீங்களா? ஒளி ஒளி பார்த்தியா? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கோழி போன்ற கட்டத்தில் கவனித்து எத்தனை நேரத்தில் என்னென்ன கட்டம் கோழி கூட அதை நன்கு கவனித்து அறிந்த ஒரு மிகச்சிறந்த தேவை முடியும் சொன்னதை நான் சொல்கிறேன். கோழி 4 விதமான கட்டங்களை சொல்லணும். கோழி திடீரென்று மேலே பார்க்கும் வானத்தில் பருந்து கையில சுற்றுகிறது என்று கண்டால் உடனே ஒரு சத்தம் கொடுக்கும். உடனே ஒரு சத்தம் போடும். உடனே சுற்றிடலாம். ஓடி வந்து தலைவர்கள 2வது நேரம் இருக்கும் போது இருள் வருகிறது, ஆபத்து வந்துவிடும். ஓடி வந்து அதுக்குள்ள சத்தம் கொடுக்கணும். 3வது இந்த தாய்க்கோழி நிலத்தை காப்பிடும் போது ஒரு நல்ல பெரிய குழு கிடைச்சதுன்னா உடனே குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுவதற்காக குஞ்சுகளை அழைக்கும். அதுக்கு ஒரு சட்டம் கொடுக்குமா. உடனே குஞ்செல்லாம் ஓடிட்டு எல்லாரும் இறந்து 4வது சேர்ந்து குஞ்சுகளை அளவலாவி கழுவி கொடுத்து கழுவி முத்தம் கொடுத்து மகிழ்ந்திருக்க விரும்பினால் தாய்க்கோழி அதற்கு ஒரு சட்டம் கொடுக்கும். குஞ்சுகள்லாம் வேதத்துல இது உபமானம். உபமேயம் என்னவென்றால் சத்துரு வரப்போகிறான். ஏது எதற்காக வரப்போகிறார்? சத்துரு வருகிறான். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். காவல்துறை அவர்களின் கற்பனையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினவர்கள்
கர்த்தருடைய வீட்டினர் அதுவே போல் வாழ்ந்து வருகிறான். திருச்சபை இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, வழியை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறது. சாட்சியை இழந்து கொண்டிருக்கிறது, தாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது. சபையை பார்த்து மற்றவர்கள் பயப்படணும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சபையார் எல்லாருக்கும் இதை கேள்விப்பட்டவர் மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நமக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு மனமும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை, பரிசுத்தமும். சபையை பார்த்து மற்றவர்கள் பயப்பட்டார்கள். பைபிள் எடுத்து கோர்ட்ல ஏறிதான் போடணும். நடுங்குவர் என்ன சொல்றாங்க தடைகளா போயிட்டு சத்ரு வருகிறான். சத்ரு உள்ளே வந்துட்டான். வருகிறான். சத்ரு வரப்போகிறான். ஆகையினால் இனி ஆண்டவர் அதை தடுக்க போவதில்லை. அது பதிலாக ஆயத்தமாக இருக்கிறவர்களை அவர் எடுத்துக் கொள்வார். கையிலேயே ஒப்படைக்கப் போகிறார். ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் கேட்க அவரே அடையாளங்கள் எப்பொழுது வருவான்? நாளும் தேதியும் சொல்லப்படவில்லை. வருவாரு, இந்த மாசம் வருவாரு. ஆனா அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 24 அடையாளம் எடுத்து எழுதி பைபிள் வச்சிருந்த பேசி முடிச்சுட்டு முக்கியமான அடையாளங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது காட்டு தீ, முதல் அடையாளம் காட்டு தீ. 50ஆம் 3ஆம் வசனம்
50ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார், அவருக்கு முன் அத்தி பற்றிக்கும், அவரை சுற்றிலும் மகா புஷ்பம் கொந்தளிப்பார்கள். அமெரிக்காவிலும் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா 2 மாகாணங்களிலும் தீப்பற்றி எரிந்ததுனாலே பெரிய பெரிய கான்கிரீட் கட்டடங்கள் சுற்றுவட்டாரம் செய்யாது. உறுதியான கட்டடங்கள்லாம் எரிந்து எறும்பு சூடான காட்சியிலே நான் வீடியோ பார்த்து எரிந்து எறும்பு சூடான 10,000 12,000 வீடுகள் வரை இருந்திருக்கலாம். 2 கோடி பேர் மேற்கு வேறிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலையாயிற்று. மறுபடியும் அமெரிக்கா காடுகள் வைத்தகங்கள் இருந்தது, ஆஸ்திரேலியாவுடைய காடுகள் தீப்பற்றி இருந்தது, இந்தோனேஷியாவுடைய காடுகள் தீப்பற்றி இருந்தது. அமெரிக்கா பல்வேறு நாடுகளிலே அணைக்க முடியாதவர்கள் அடையாளம் வருஷந்தோறும் புயல் வந்துட்டே இருந்தது. தமிழ்நாட்டில் என்னென்ன தமிழ்நாட்டில் வந்தவர்கள் மட்டும் என்ன புயலாம் காணிய புயல், பர்வா புயல், ஓஜி புயல், எல்லா புயலும் அந்த புயல் நிறைய புயல்கள் எல்லாம் அதுபோல விஷ காற்றுகள் என்னென்ன காற்றுலாம் வந்தது? பறவை காற்று, ஒற்றை காற்று, எலி காற்று, சிக்கன்குனியா காற்று, யோகா காற்று, அந்த காற்று எல்லாம் அடையாளங்கள். பூமியின் வெப்பநிலை உயர்ந்துட்டே இருந்தது. ஒரே நாள்ல பாகிஸ்தான்ல 460 பேர் வெப்பத்தினால இறந்துள்ளாங்க. அதிகமான முக்கியம் தாங்க ஹஜ் யாத்திரை போனவர்கள் 1300 பேர் வெப்பத்தினாலே இறந்து போனார்கள். வெப்பநிலை சீனாவில் நான் அதாவது சொல்ல பேசுவேன். சீனாவிலே வெப்பநிலை பயங்கரமான வெப்பநிலை ஏற்றி போட்டா முடியாது. அதனால தொழிற்சாலையெல்லாம் மூடுனாங்க. ஆனாலும் வெப்பம் தாழ முடியாமல் மக்கள் எங்க போனாங்கன்னு இங்க இருக்குது. டனல், அதாவது ட்ரெயின் போறதுக்கு மலையை குடைத்து டனல் அமைத்து அந்த ட்ரெயின்ல உள்ள போகும். டனல் மழை பெய்ய அதுக்குள்ள போனா ரொம்ப பிடிக்காது. சின்னாவுக்கு மக்கள் எல்லாம் அந்த டனத்தை தேடி அதுக்குள்ளே லஞ்சம் கொடுத்தார்கள். பல கோடி கூடி குகை தோடி வேகமோடும் இடமாடி பாரமிடும் கொட்டும் நான் ஆடி இடமாடி Hallelujah, 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 hallelujah. அவருக்கு பிறகு இப்ப நம்ம நாட்டுல சீனாவில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பம், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது விளை நலங்களாக இருந்த விளைநிலம் 100 ஏக்கர் மலையில 100 ஏக்கர் ஏரியாவது மிக முக்கியமான ஒரு அடையாளம் சொல்லி நான் 24ஆம் அதிகாரம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும்
பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பஞ்சம், பூமி எதிர்த்து, கொள்ள நோய், சொல்றீங்க உண்மைதான். ஆனால் இப்போ வர வர அது ஏதாவது ஒருவனும் நிலைநிறுத்த முடியாத அளவுக்கு மாறிட்டு புத்தகங்களின் செய்திகளையும் கேட்டுக் கொண்டே இருக்கிறோம். முடிவாக ஒரு யுத்தத்தை தேவனே கொண்டு வரப் போகிறார். அவரை கொண்டு ஃபைனல் வார். பிறகு யுத்தம் பெரிய யுத்தம் இருக்குது. ஃபைனல் வார். என்னது ஃபைனல் வார்? யுத்தத்தோடு யுத்தம் முடிந்துவிடும். மழைக்காலம் முடிந்துவிடும். அந்திகிறிஸ்துனா யாரு? கிறிஸ்துவுக்கு எதிரானவன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்தன் அவர் கடவுள் அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் தெரியும்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்திகிறிஸ்து. கடவுளுக்கு எதிரானவன். இயேசுவுக்கு சேட்டாகைஸ்டா இருப்பான். இயேசுவை குறித்து நிறைய தூஷணம் பேசுவான், கெட்ட காரியங்கள்லாம் சொல்லுவான், கொண்டு வருவான். இடத்துல சென்னையில பம்பல் இருக்கிற இடத்துல கைப்பற்றி ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவருக்கு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? தனித்தனா கடவுளா? கடவுளா? இயேசு மனிதனாக வந்த கடவுள். கடவுளுக்கு பிறப்பு கிடையாது. நிறைய அதிகமாகும். அதுவே அந்திகிறிஸ்துனா என்ன? கிறிஸ்துவுக்கு எதிரானவன், கடவுளுக்கு எதிரானவன். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு விரோதமா ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்பது தேவனுடைய ஒரு விஷயம். அதே நாளிலே சட்டமே ஆகும். ஆணுக்கு திருமணம் செய்திருக்கா அந்த போறவரை சிறைகளை கொண்டாடுறாங்க. அதுவே கிறிஸ்துவுக்கு எதிரான எதற்காக வந்தார்? எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனுடைய குமாரன். அந்திகிறிஸ்து சாத்தானுடைய மகன் அல்லது சாத்தானுடைய அவதாரம். அவன் எல்லாருக்கும் சிப்பு வைப்பான். எல்லாருக்கும் சிப்பு வைத்து வெற்றியிலாவது அனுபவிக்கலாவது அந்த முத்திரையை கழித்துக் கொள்ளணும்.
இரண்டாவது அவனுடைய சிலையை எல்லாரும் வணங்கணும். இந்த ரெண்டு காரியத்தையும் செய்து நரகத்தை கூட்டி போறதுக்காக வரப்படுறான். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிறிஸ்துவுடைய செயல்பாடுகள். இப்பவே வந்துட்டு எல்லாம் அந்த லக்கம் அந்த கிறிஸ்துவ லக்கம் 666 புத்தி உள்ளவன் கணக்கு பார்த்து தரவன் 666 கணக்கு பார்க்க கடவன். இந்தியில கூட்டி பார்க்க கடவன் இருக்குது. 6 + 6 + 6 18. 18 லட்சத்தை மனதில் வைக்கிறது கஷ்டம். அதனால அதை 3 மதிப்புள்ளாக்கி 6 6 என்று 3 மதிப்புள்ளாக்கி 666 18 லட்சம். இப்போ நமக்கு ஆதார்ல 12 லட்சம் தான் இருக்கு. ஆதார் அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் தான் இருக்குது. ஆனா புதுசா கொடுக்கிறவங்களுக்கு 16 லட்சம் இருக்கு. 2 லட்சம் கம்ப்யூட்டருக்குரியது, 16 லட்சம் தான் நமக்கு உள்ளது. ஆக 18 லட்சம் வந்தாச்சு. நம்ம நாட்டில் அட்டை ஒரே நாடு ஒரே கார்டு. 2022 23 நம்முடைய உள்துறை அமைச்சர் அறிவிப்பு கொடுத்தார். செப்டம்பர் 3ஆம் தேதி அந்த பேப்பர்ல ஒட்டையத்தின் தலையங்கத்தில் இருந்தது. ஒரே நாடு ஒரே கார்டு, எல்லாத்தையும் ஒரே கார்டு. எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, ஆதார் கூட்டுதான் கொண்டாடுறாங்க. மாற்றி எல்லாம் நடந்துச்சு. அஞ்சு கிறிஸ்து வரப்போகிறான். வெளிநாட்டுல ஏற்கனவே இப்பெல்லாம் வச்சாச்சு. வரலையா ரெடியா இருக்காங்க. அஞ்சு கிறிஸ்து வரும்போது மூலமாக அவனுடைய லட்சம் அவனுடைய முத்திரை அல்லது அவனுடைய நாமம் மூலமாய் அவன் அதை பதிவு இருக்குது. அவன் வந்தவுடனே அதை பதிவு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. சரி, இப்போ அந்த கிறிஸ்து வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து வருவார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரெண்டு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதவருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முன்பே நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகன், அதாவது பிசாசின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வராம இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அந்தி கிறிஸ்து வரும்போதுதான் இயேசு கிறிஸ்துவும் வருவார். அந்தி கிறிஸ்து எப்போ வருவார்? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய வெளிப்படுத்தல் 13:1. என்று கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. கொம்புகளின் மேல் 10 முடிகள், தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் எழுதப்பட்டிருந்தது. என்னுடைய விளக்கம் இந்த புத்தகத்தில் இருக்கு. நீங்க வேணா வாங்கி அதனால சரி, வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்தி கிறிஸ்துங்கிற வார்த்தை இருக்காது. மிருகம் 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 இருக்கும். அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழுந்து வந்தது. எப்போ எழுந்து வர? ஒரு வருஷம் படிக்கும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானுக்கு 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தினர் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து
எழுந்தின. அப்போ மிருகம் எப்ப எழும்போம்? காற்று அடிக்கும் போது மிருகம் எழும்போம். மிருகம் என்பது ராஜ்யங்கள், பூமி தோன்றின 4 ராஜ்யங்கள், பேரரசர்களை பிடிக்கிறது. முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறார். இதுவரை உலகத்தில் தோன்றின எல்லா சர்வாதிகாரியும் மொத்த உருவமாக அவன் இருப்பான். 13:2 விளக்கம் இருக்குது. புத்தகம் வாங்கி படிக்கிறீங்க. ஒரே உலகம் வரப்போகிறது. ஜனநாயகம் முடிந்து சர்வாதிகாரம் வரப்போகிறது. மக்களாட்சி முடிந்து மிருகத்தின் ஆட்சி வரப்போகிறது. பலவேருடைய ஆட்சி முடிந்து ஒரு நபர் ஆட்சி வரப்போகிறது. உலகத்தை தேவன் ஒன்றாக்கப் போகிறார். என்றால் ஏற்று வரப்போகிறார். முழு உலகத்தில் ஆயுதம் செய்வார். அதற்கு ஆயத்தம் ரெடி, ஆயத்தம் பண்ணுகிறார். இது எப்படி ரெடியாகும்? அதுக்குத்தான் யுத்தம் வரப்போகிறது. ஆட்சி என்பது யுத்தத்தை குறிக்கிறது. 3 வருஷம் இருக்கு, நேரம் இல்லை. ஒரே வருஷத்தை வருஷம் முடிக்கிறது. இறைமையா 25, 33. இறைமையா 25, 32, 33. பூமியின் ஒருமுறை நோக்கி பூமியின் மறுமுறை மற்றும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமல், சேர்க்கப்படாமல், அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் ஏறுவார்கள். அடக்கம் பண்ண முடியாது. கொரோனா காலத்தில் கூட பைடன், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்னார், 2ஆம் உலக யுத்தத்தில் மரித்தவர்களை காட்டிலும் கொரோனா மூலமாக மரித்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். அதெல்லாம் எதுக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வரப்போகிற யுத்தம் கொடிய புசல் விரும்பும். புசல் சொல்லியிருக்கல, புசல் அதான் யுத்தம். யுத்தம் வரப்போகிறது. 3ஆம் உலகப் போர், ரஷ்யா இஸ்ரேல் யுத்தம், எருசலேம் யுத்தம். நகரியா 12:2-3 38-39 அதிகாரங்கள், 2 அதிகாரங்கள் ரொம்ப விளக்கம் தெரிவிக்கிறது. அதுதான் இருக்கிற குண்டுகள் பயன்படுத்தாங்க. இப்ப இருக்கிற ரசாயன குண்டுகள், பயங்கரமான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்படும். அதனால ரொம்ப மாற்றங்கள் உண்டாகும். பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வரப்போகிறார். ஆட்சி முடிந்து ஒரு நபர் ஆட்சி. உலகம் ஒரே நபர் கைக்கு போக போகிறது. ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறான். இந்த உலகத்துல இந்த யுத்தம் வரப்போகிற யுத்தத்துல உலகம் சில்லி சில்லியா, அந்த கண்ணாடி லைட் கீழே விழுந்தா என்ன ஆகும்? சில்லி சில்லியா ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு சில்லி சில்லியா நொறுங்கி போகும். பொருளாதாரம் என்பது ரொம்ப டவுன் போகுது. பொருளாதாரம் பலூன் மாதிரி ஊழிட்டு இருக்குது. ஐயமா பொருளாதாரம் அவங்க தங்கம் வர போயிட்டே இருக்கு. பொருளாதாரம் பலூன் ஊதுற மாதிரி ஊழிட்டு போது வெடிக்கும். யுத்தம் வந்து சோழி முடிஞ்சது. ஆமா, பொருளாதாரம் பிரிச்சு போகும். சர்வாதிகாரி அந்த பெரிய பொருளாதார நிறுவனமாக இருப்பான். பெரிய பேச்சாளனா இருப்பான். அரசியல் தந்திரியா இருப்பான். சகல ஞானத்தின் இடையனா இருப்பான். அற்புதங்களை அடையாளங்கள் செய்வான். அவருடைய சிலை, அந்த சிலையை வணங்குகிறவர்களுக்கு அந்த சிலையை பேசும். உங்க கணிதத்தினே சொல்லும், வீட்டில் என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லும். அற்புதத்தை கண்டோன்னு மாற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால பூமியின் ஜனங்கள் எல்லாரும் வணங்கினார்கள் என்று பைபிள் இருக்குது. வரப்போது பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளம். யுத்தத்தின் மூலமாக தேவன் கையில் ஒப்படைப்பான். பெரிய அழிவுகள் உண்டாகும், பேரழிவுகள் உண்டாகும். சாமிகளை ரட்சிக்க 2000 வருஷத்துக்கு முன்னே வந்தார். இனிமேல் எதற்காக வரப்போகிறார் பார்த்தீங்க. ஏசாயா 13:9. ஏசாயா 13:9 சுத்தமடியார். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்கு கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாக வருகிறது. சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி கேட்டேன்.
பட்டயத்தை ரெடியாக்கிட்டே இருக்கார், பட்டயத்தை கூர்மையாக்கிட்டே இருக்கார். ஆயுதங்கள்லாம் வருகிறது, ஆயுதங்கள்லாம் பயங்கரமான கட்டுடையணும். அதனால பாவிகளை அழிப்பதற்கு கட்டுடையணும். முதல்ல கடவுளுக்கு 3 தொழில்கள் உண்டு. எல்லாம் வெளிப்பாட்டு வெளிப்பாட்டு தான் நிறைய ஏன் வாங்குறாங்க? கடவுளுக்கு 3 தொழில்கள் உண்டு. படைத்தல், காத்தல், அப்புறம் அழித்தல். அழிக்கலாம் மொத்தமா அழிக்கிற மாட்டாரு. நல்லவர்களை சேர்த்துக் கொண்டு ஆகாதவர்களை 13:40 பைபிள் என்ன பண்ணாரு? கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் கொண்டு செல்வோம். நல்ல கண்குடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கண்குடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் கொண்டு செல்வோம். மனம் திரும்பினால் தேசத்து நன்மையை புதுப்பீர்கள். அந்த தேசத்தின் நன்மை இந்த தேசத்து நன்மையை புதுப்பீர்கள். அந்த தேசம் பரம தேசம், பரமகாலம், நித்திய சுதந்திரம், வாடாத சுதந்திரம், அழிவில்லாத கிரீடம், மேன்மையான சுதந்திரம், உன்னதமான உயர்ந்த ஆட்சியாளர்கள். மனம் திரும்பினால் தேசத்து நம்மை மாற்றோம் என்று எதிர்ப்பு அறிக்கையிட்டால் மனம் கண்டு மனம் கசந்து கண்ணீரோடு அதுதான் மன்னிப்பு கழிவு